ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெஜிடபிள் கட்லெட் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாருங்கள், இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், செஞ்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. இதுக்கு நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வேக வச்சு தோல் உரித்து மசித்து எடுத்து வச்சுருக்கேன். அது கூட கேரட் பட்டாணி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டு அதையும் உருளைக்கிழங்கு மசியலோடு சேர்த்து வெங்காயம் பொடிசாக சாப்பரில் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்து கொத்தமல்லி இலை பொடிசாக நறுக்கி அது கூட சேர்க்குறேன். தனி மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன். உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன். அடுத்தது மல்லித்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், உப்பு இது எல்லாமே சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஈஸியும் கூட. உங்கள்கிட்ட இன்னும் பீன்ஸு இதெல்லாம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். என்னென்ன வெஜ் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் இது நீங்கள் சேர்த்துக்கலாம். வேக வச்சு சேர்த்துக்கணும், ஓகேங்களா. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் வடையாக தட்டி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் கலக்கி வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த நீங்கள் வடையாக தட்டி எடுத்து வச்சுருக்கிறத கார்ன்ஃப்ளவர் மாவில் நனைச்சிக்கோங்க. அதுக்கடுத்தது பிரெட் க்ரம்ஸு. ப்ரெட்டை நீங்கள் 4 ஓரமும் கட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதுதான் பிரெட் க்ரம்ஸு. கடைகள்லேயும் கிடைக்கும், அதில் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் மாவில் நனைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பிரெட் க்ரம்ஸில் கட்லெட்டை நினச்சி எண்ணெயில் போட்டிங்கன்னா ரொம்ப சுவையாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும் டேஸ்ட்டு. வெஜிடபிள் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட்டாணி சீசனில் பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம், கேரட் பீன்ஸு காலிஃப்ளவர் எல்லாம் சேர்த்துக்கலாம். அது கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா உருளைக்கிழங்கு மட்டும் வேக வச்சு எடுத்து மசிச்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெயில் பொரித்து கொடுங்க, உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். Thank you friends, thank you for watching.